அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அரசு உத்தரவாதம் அளித்துள்ளதால் நாளை நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று அரசு அலுவலர் ஒன்றியம் அறிவித்துள்ளது. ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு ஊழியர் சங்கத்தினர் நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இதனிடையே பன்னீர்செல்வம் தலைமையிலான 5 அமைச்சர்கள் குழு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. அப்போது கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர்கள் உத்தரவாதம் அளித்ததாக அரசு அலுவலர் ஒன்றிய தலைவர் சண்முகராஜன் தெரிவித்தார். இதனால் தமிழக அரசு ஊழியர் சங்கம் அறிவித்துள்ள போராட்டத்தில் அரசு அலுவலர் ஒன்றியத்தினர் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். மாண்புமிகு நிதியமைச்சர் தலைமையிலே மூத்த அமைச்சர்களும் தலைமைச் செயலாளர் அவர்களும் நிதித்துறை செயலாளர் அவர்களும் பணியாளர் மற்றும் நிர்வாக சிகிச்சை செயலாளர்களும் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களான தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தையும் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தையும் அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை இந்த விரிவாக விவாதிக்கப்பட்டது. அதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு சென்று நிறைவேற்றி தருவதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். விரைவிலே அதற்கு ஆணைகள் பிறப்பிப்பதாகவும் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். மாற்றுச் சங்கம் அறிவித்திருக்கக்கூடிய காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தினுடைய 8 லட்சம் உறுப்பினர்களும் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தினுடைய 3 லட்சம் உறுப்பினர்களும் கலந்து கொள்ள மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனிடையே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஜாக்டோ அமைப்பின் நிர்வாகிகளுடன் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வீரமணி ஆகியோர் தலைமைச் செயலகத்தில் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.